ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இதில் 3 விதமான முக்கியமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தாவேகா பற்றி மட்டும்தான். இதில் முதல் விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமான என்ன சொல்கிறது அப்படின்னா, திமுகபிகள் மூஞ்சியில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கறி பூசுன மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இந்த 2-3 நாட்களாகவே விஜய் அவர்கள் பற்றின அந்த தளபதி சங்கீத இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூ வச்சு இந்த திமுக உடன்பிறப்புகளாகட்டும், இந்த நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளாகட்டும் ஒரு பயங்கரமான நேரட்டிவ் செட் பண்ணாங்க. இவரெல்லாம் நீ அவ்வளோதான், இனி வரவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, வெளியே தலை காட்ட முடியாது அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு மொத்தமாக பார்த்தோன்னா விஜய் அவர்கள் தூக்கி ஒரு ஆப்பை சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. இவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே, இன்னும் விஜய் எப்படி பேச போறாரு, எங்கேயும் எதுவும் பண்ண முடியாது, வெளியே வர முடியாது அப்படின்னு மாதிரியான பல விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயமா தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட் பயங்கர வைரல். என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு பார்த்தோன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. +2ல பார்த்தோன்னா இன்னைக்கு இன்னிலிருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, தமிழகம் புதுச்சேரி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடுத்த சமுதாயத்தை பார்த்தோன்னா நீங்கள் தான் வளர்க்க போறீங்க, நல்லா திடமாக பார்த்தோன்னா ரொம்ப பயப்படாமல் அச்சமின்றி பார்த்தோன்னா இந்த தேர்வை எதிர்கொள்ளுங்க அப்படின்னு மாதிரியான ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு விஜய் அவர்கள். இந்த ட்வீட் பயங்கர வைரல். அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வைரல்ன்றதையும் தாண்டி விஜய் அவர்கள் இப்படி ஒரு ட்வீட்டை போட்டாரே அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊப்பிகளாகட்டும், இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகளாகட்டும். ஏன்னா கரூர் இஷ்யூ வச்சு தளபதி விஜய் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் ஒரு மறுபடி வெளியே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு, அங்கங்கே போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அப்பவும் மக்கள் ஆதரவு இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ மறுபடியும் சங்கீத விஜய் இஷ்யூ வச்சு தளபதி விஜயால் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு 2-3 நாளாக போட்டு பார்த்தோன்னா பயங்கரமான நெகட்டிவாக செட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மறுபடியும் ஒரு ட்வீட்டை போட்டு மறுபடியும் பார்த்தோன்னா தன்னோட அரசியல் பணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு மாதிரி ஒரு பயத்தில் பயங்கரமாக புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அதாவது எந்த ஒரு அரசியல் பின்புலனும் கிடையாது. இவர் இதுக்கு முன்னாடி இப்போ ஆண்ட கட்சி அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. புதுசாக வந்திருக்கிற ஒரு நபர். அவர் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் இன்னுமே எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்காரு. எதுக்கும் சளைச்சதே இல்லை. எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்போம். அந்த ஜனநாயக திரைப்படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி. என்ன ப்ரெஷர் பண்ணாலும் திரும்பி போகிற ஐடியாவே இல்லைன்ற மாதிரி. அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் முள்ள தளபதி விஜய் அவர்கள் காட்டிகிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். சினிமாவில் சொல்கிற டைலாக்கை இறையிலாவும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன பண்ணாலும் பார்த்தோன்னா நான் போக மாட்டேன், நான் இங்கேயே தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி. +2 மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ட்வீட்டை ஐ எம் கம்மிங் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லி வச்சிருக்காரு. அதுக்கு கீழே ஊப்பிகள் நாம் தமிழர் தம்பிகளை கதறல். என்ன திரும்பி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்க. எதை வச்சு ஆஃப் பண்ணுறான்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. கடைசியில் விஜய் அவர்கள் இவங்களுக்கு ஒரு பல்ப் கொடுத்துட்றாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, வெளியே வந்து விஜய் அவர்கள் பேச போறாருல, அந்த ஒரு விஷயம் அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, தஞ்சாவூரில் அடுத்து மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் தான் வச்சுங்களேன். அந்த பரப்புரையில் விஜய் அவர்கள் கலந்துக்க போறாரு. அதுக்கு காவல்துறை பர்மிஷன் கொடுத்துருச்சு. நீங்கள் அங்கே அந்த பரப்புரையை நடத்திக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் அங்கே போக போறாரு. நீ அடுத்த சம்பவம் அதுதான். ட்வீட்டு போட்டார், நான் ரிட்டர்ன் திருப்பி வரதான் போகிறேன், வராமலாம் இருக்க மாட்டேன், நீங்களாம் என்ன பேசினாலும் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி ட்வீட் போட்டார். அதுக்கப்புறமா இன்னும் அந்த பரப்புரை கூட்டத்துக்கும் வரப்போறாரு அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. ஆஃபீஸில் காவல்துறை பர்மிஷன் கொடுத்துருச்சு, அங்கேயும் போக போகிறாங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் பார்த்தோன்னா இந்த மனுஷன் ஆஃப் பண்ணவே முடியல அப்படின்னு ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அங்கே வந்து என்ன பேச போறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே இந்த ஃபேமிலி இஷ்யூலாம் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது சம்மந்தப்படுத்தியும் பேசவே மாட்டார். மறைமுகமாவது ஏதாவது ரிப்ளை பண்ணுவார்ல, இது வந்து எந்த மாதிரியான ஒரு சதி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு விஷயத்தை பேசுவார்ல, அதாவது வெளியே தெரிய வரும்ல, அதை பற்றி நம்ம அப்போ பார்ப்போம். இந்த மாதிரி 2 விஷயங்களை பார்த்தோன்னா விஜய் பண்ண போகிறாரு. சம்பவம் தரமாக இருக்க போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சைடு திடீர்னு சவுக்கு சங்கரோட வீடியோ ஒன்று பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காரு. அதாவது விஜய் அவர்ல டிஎம்கே பார்த்தோன்னா ரொம்பவே பர்சனல் ரீதியாக ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வேலைகளை அவங்க பார்க்க போகிறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தோன்னா, சீப்பான ஒரு விஷயத்த வந்து திமுக பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன். ஆனால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அதை இப்போ எடுத்து நம்ம பசங்க வைரலாக்கிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் என்னதான் சில விஷயங்களை பார்த்தோன்னா புரோக்கர் கமிஷனுக்காக பேசுன்றது நம்ம வச்சாலும் கூட சில விஷயங்கள் பார்த்தோன்னா அது அஃபீஷியலாக நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ ஃபேமிலி ரீதியாக ரொம்பவே பர்சனலாக இறங்கி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. இதை விட வேற என்ன பர்சனல், ரொம்பவே பர்சனல். தளபதி சங்கீத இஷ்யூன்றது ரொம்பவே பர்சனல். இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றது அப்போயே அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதுதானோ, இந்த விஷயமா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இப்போ எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜய் அவர்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இதுதான் அப்படின்ற மாதிரி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது திமுக இதுக்கு பின்னாடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இதை வச்சு அரசியல் பண்ணிட்டாங்கல்ல. இந்த இஷ்யூ வச்சு உடன்பிறப்புகள் எந்த அளவுக்கு அரசியல் பண்ணுமோ அது மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. இப்போ இதுவே பார்த்தோன்னா அவங்க தயாராகிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணாமல் இருந்திருந்தா பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டாங்கல்ல.
இப்போ திமுகவுக்கு சம்மந்தம் ஆயிடுச்சு இல்லை, இப்போ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சி இவங்களும் எல்லாருமே தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபேமிலி இஷ்யூ வச்சு அரசியல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது அறிவு இருக்கிற நபர்கள் கடந்து போவாங்க. தற்கொலைங்க தான் பார்த்தோன்னா இதை வச்சு அரசியல் பண்ணும், அதை தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ சம்மந்தப்படுத்திக்கிட்டு திமுக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை சவுக் சங்கர் சொன்ன வீடியோ அப்படின்றது வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு போக போக நம்மளுக்கு விடை தெரியும், காத்திருப்போம். சரி, ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம செங்கோட்டையன் அவர்கள், அவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஈரோடு சைடு அவர்னால முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட 8 தொகுதிகளை பார்த்தோன்னா அவனோட ரத்தத்தை சிந்தி நான் வந்து தாவேகா கட்சி ஜெயிக்கிற வைக்கிறதுக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது இன்னைக்கு பயங்கர வைரல். எப்பாடுபட்டாவது இந்த கட்சியை நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நான் அதிமுகவில் பயணிச்சுட்டு இருந்தேன், அங்கே இருக்கிற நபர்கள் என்னை தூக்கி போட்டாங்க மதிக்காம அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அந்த ஆதங்கத்துக்காக இந்த பக்கம் பார்த்தோன்னா நான் சேர்ந்திருக்கிற கட்சியில் இந்த கட்சி ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்னோட ரத்தம் சிந்தி பார்த்தோன்னா வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் இப்போவே அவர் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு தொகுதிகளெல்லாம் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டார். அதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த லெவலில் வந்து அவரோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடங்களையும் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. அவரோட வேலைகளை அவர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடு அவரோட பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அது இன்னும் தீவிரப்படுத்துறதுக்காக அவர் சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. அந்த தொகுதிகள் அவரோட கண்ட்ரோலில் தளபதி விட்டுட்டாரு. அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நம்பிக்கை நம்மளுக்கும் இருக்கு. காத்திருப்போம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ராஜ்மோகன் அவர்கள், அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயத்தை பேசிட்டாரு. அதுக்கு இந்த நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் பயங்கரமாக கொதிச்செழுந்து பார்த்தோன்னா அவருக்கு ரிப்ளை வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர். என்ன அப்படின்னா, தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் தான் நடுவில் போர், அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நடுவில் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் பார்த்தோம்னா சில பேர் வந்து அங்கேயும் சுற்றிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு தெரியுது ஒரு கோமாளி கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோமாளி கூட்டம்ன்றது யாரை சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியலையா யாரை சொல்றாங்க அப்படின்னு நீங்க கூட யோசிப்பீங்க. ஆனால் அந்த கட்சி யோசிக்கவே யோசிக்காது. எங்களை தான் சொல்றாங்க அப்படின்னு அவங்களா பார்த்துன்னா வாண்டடா அந்த பழி தூக்கி அவங்க மேலே அவங்களே போட்டுப்பாங்க. நம்ம கூட ஓப்பனாக சொல்றது இல்லை. அது யார் அப்படின்னா அந்த நாம் தமிழ் கட்சி சேர்ந்த தம்பிகள். அதாவது சில கோமாளிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. கோமாளின்னா வேறு எந்த கட்சிக்காரனும் கோவப்படல. அதிமுக காரங்களோ பிஜேபி காரங்களோ யாருமே கோவப்படல. ஏன்னா தீய சக்தி தூய சக்தி திமுக தாவேகா ரெண்டுக்கும் போட்டி. இதுக்கு நடுவில் சில பேர் குறுக்கு மறுக்கு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. கொள்கை எதிரி பிஜேபியோன்னு நினைக்கலாம்ல, அவங்க நினைக்கிறதே இல்லை. அதிமுக நினைக்கலாமா, அதுவும் நினைக்கல. விசிக்கு ஏதாவது நினைக்கலாமா, அதுவும் நினைக்கல. யாருமே எதுவுமே நினைக்கல. ஆனால் ஒரு கட்சி மட்டும் அது நாங்கள் தான் அப்படின்னு அவங்களே வாண்டடா கிளம்பி வந்து இவங்க கூட வார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்லவே இல்லையா, நீங்களே என்ன அந்த கோமாளி பட்டத்தை நீங்களே தூக்கி உங்க தலையில போட்டுக்கிட்டு நீங்களே ரிப்ளை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க அவங்க எங்களை தான் சொல்றாங்க அப்படின்னு இவங்களே பழைய தூக்கி போட்டுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கோமாளி நாங்க தான் அப்படின்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க. அவர் ஓப்பனா கூட சொல்லலையே, அது நாங்க தான் அப்படின்னு மாதிரி இவங்களே ஒத்துக்கிறாங்க. மற்ற கட்சிக்காரங்க யாராவது பார்த்தோன்னா அது நம்மளை தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. இவங்க வந்து அது எங்களை தான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லு சில்லுன்னு விஜய் சொன்னாரு, அது எங்களை தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை ரொம்பவுமே இந்த மாதிரி காமெடியான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்களோ தாவேக்கா, அந்த வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு இவங்களா வாண்டடா பழிய போட்டு இவங்களா பார்த்தோன்னா ஏறி உட்காந்து அதில் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விட ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்குமான இருக்காது. இப்போ மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அப்படின்னு பேசிக்கிறீங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு நம்மளுக்கு கேட்க தோணுது. அந்த லெவல் இருக்கு இந்த நாம் தமிழ் கட்சி. இதுதான் உங்களோட ரியாலிட்டி. கோமாளி யாரு, நாங்கள் தான். நாம் தமிழ் கட்சி யாரு, அதுவும் நாங்கள் தான். நாம் கூமுட்டை கட்சி யாரு, அதுவும் நாங்கள் தான். அல்ல சில்லுங்களா யாரு, அதுவும் நாங்கள் தான். எல்லாமே நீங்க தான். இந்த அளவுக்கு கேவலமான தரம் தாழ்ந்த வார்த்தைகள் இருக்குல்ல, தரம் தாழ்ந்துன்னு சொல்ல முடியாது, கலாய்க்கிற மாதிரியான சில வார்த்தைகள் வச்சுங்களேன். இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னாலே அது எங்களை தான் சொல்றாங்க டிவிகே காரங்க அப்படின்னு இவங்களா தூக்கி பழிய போட்டுக்கிறாங்க. அந்த லெவலில் இருக்கு. அப்பவும் கூட இந்த சாட்டை வாயிலிருந்தெல்லாம் வரக்கூடிய பேர் என்ன அப்படின்னு இந்த பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு தான் சொல்லுவார். பக்கா மாஸ் கட்சின்றதா உங்க வாயிலிருந்து எங்களுக்கு வருது. ஆனா எங்க வாயிலிருந்து வருது கோமாளி, அந்த பூமுட்டை கட்சி, நாம் டம்மி கட்சி அப்படின்னாலே அது நாங்க தான் அப்படின்னு நினைச்சு இவங்களே ஒத்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எங்களை பக்கா மாஸ் கட்சின்னு தான் கூப்பிட்டுருக்கீங்க, நாங்கள் உங்களை பக்கா லூஸ் கட்சின்னு தான் கூப்பிடுறோம். அதையும் நீங்கள் கூப்பிட்றது கூட இல்லை, கூப்பிட்டாலும் அது எங்களை தான் அப்படின்னு நீங்களே வாண்டடா வண்டியில் ஏறி பார்த்தோன்னா ஏன் கேவலப்படுத்துக்கிறீங்க, நீங்களா கேவலப்பட்டுக்கிறீங்க. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை அப்படின்றத நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்த்தோன்னா இந்த கோமாளி கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ராஜ்மோகன் சொன்னது சரிதான். அந்த கோமாளிகள்னு சொன்னோடனே நாங்கள் தான் அந்த கோமாளிகள் அப்படின்னு மாஸ்க் மாட்டிட்டு எதிரில் வர்றாங்களா, அப்படி இவங்க தான் கோமாளிங்க அப்படின்றது இவங்களே ஒத்துக்கிறாங்க. இதை கேட்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்கணும், இந்த கட்சி பார்க்கும்போது இது நிஜமாலுமே நாம் கோமாளி கட்சி தாண்டா அப்படின்னு மாதிரி தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் தளபதி விஜய் அவர்கள் மறுபடியும் நான் அரசியல் காலத்தில் தான் நிற்கிறேன், இன்னும் அப்படியே தான் இருப்பேன், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நான் பார்த்தோன்னா திரும்பி போகிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். அடுத்து பர்மிஷன் பார்த்தோன்னா தஞ்சாவூரில் ஒரு பரப்புரை கூட்டம் நடக்க போகுது. எல்லாமே பயங்கரமான சம்பவமாக இருக்க போது. காத்திருப்போம். இவங்க நினச்சது எதுவுமே எடுபடவே இல்லை. விஜய் மறுபடியும் ரிட்டர்ன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை.
அவர் ஏன் அதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொன்னா என்ன சொல்லல உங்களுக்கு என்னடா பிரச்சனை, அது அவருடைய பர்சனல், அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு, சொல்லாமல் போறாரு, அது எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த தற்கொலைங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னா இல்லை. விஜய் அவர்கள் மறைமுகமாக பேசினாலே அது எங்களுக்கு தான் அப்படின்னு 1000 வீடியோ போட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நேரடியாகவே விஜய் கேள்வி கேட்டாலும் விஜய் அதுக்கு பதில் சொல்றது கூட கிடையாது. மறைமுகமாக சொன்னாலே இதுக்கு நேரடியாக ரிப்ளை போடுற இவனுங்க இங்கே டேரெக்டாக கேள்வி கேட்டாலும் கூட அதை பற்றி பேசாத விஜய் இங்கே அவ்வளோதான ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறது கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.